தாவணி கனவுகள் படத்தில் இந்த சீன் நிறைய பேர் ரசிச்சிருப்பாங்க. டேய், இங்க ஒரு 50 பைசா வந்துருச்சு, தேடுங்க. தேடு, தேடு. டேய், நீங்களும் தேடுங்க. கடைசியாக போட்ட 2 ஷார்ட்ஸில் ஐலாண்ட் படத்துக்கு டிக்கெட் போட்டதை பார்த்துருப்பீங்க. இப்போ படம் பார்க்க தான் போயிட்டுருக்கோம். படம் 6:15 தான். இப்போ மணி 5 தான் ஆகுது. அதுக்குள்ளே இருட்டுருச்சு. இதான் அந்த தேட்டர் இருக்குது, அல்குட் மால். வாங்க போவோம். அந்த தேட்டருக்கு வெளியில், மால்குள்ளே இருக்கிற தேட்டருக்கு வெளியில் அரபி படம் ஒன்று போயிட்டுருக்கு. அது பக்கத்துலேயே சிவகார்த்திகேயனோடைய ஐலாண்ட் படம் போஸ்டரு. தேட்டருக்குள்ளே வந்தாச்சு. தேட்டர் கொஞ்சம் காலியாக தான் இருந்தது. நம்ம ஊர் மாதிரியே கொஞ்சம் நேரம் விளம்பரம்லாம் ஓட்டிட்டு படத்தை போட்டாங்க. படம் குழந்தைங்களோட பார்க்கலாம், மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. சிவகார்த்திகேயன் வந்து ரஜினி விஜய்லாம் போட்டு வச்ச பாதையில் போயிட்டுருக்காரு. அவங்கெல்லாம் எப்படி சின்ன பசங்களுக்காக ராஜா சின்ன ராஜா, அன்பில் ரஜினிகாந்த், புலி படங்கள்லாம் எடுத்தாங்களோ அதே தான் இவரும் படம் பண்ணிருக்காரு. அடுத்த தலைமுறை ரசிகர்களுக்கான ஒரு அடித்தளம் இந்த படம் இருக்குது. இப்போ வர படங்களில் சின்ன பசங்களோட உட்காந்து பார்க்கும்போது முதல்ல பார்த்த மாதிரி நமக்கும் தாவணி கனவு பாக்கியராஜ் மாதிரி தான் ஒரு தலைமையாக தான் இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக அந்த வகையில் குழந்தைங்களோட ரசித்து பார்க்கலாம். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்க்கலாம். Go for it. It's amazing, yeah?